இந்த மாதிரி 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு சைனா குவாலிட்டி கிடைக்கிற ஃப்ளோட்டை தூரத்துக்கு எரிஞ்சிருங்க. இந்த வயரத்துக்கு டேங்க்குள்ள போற நேரம் எல்லாத்துக்கும் ஷாக் அடிக்குன்னு ஒரு பயம் இருக்கும். நம்மகிட்ட 1000 அடி போர் இருக்குங்க, கீழே தண்ணி இருக்கா இல்லையான்னு எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது? இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம்ங்க கம்ப்ரஸருக்கு ஆட்டோமேட்டிக் ஏர் வோல்ட் ரிலீஸோட நம்ம தான் கொடுக்குறோம். ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ், ட்ரை ரன் ப்ரொடக்ஷன், ஓவர்லோட் ப்ரொடக்ஷன், சைக்கிளிக் டைமர், ஆஃப் டிலே டைமர், ஆட்டோமேட்டிக் ஆன், ஆட்டோமேட்டிக் ஆஃப் எல்லாமே இந்த ஒரு கண்ட்ரோலர்லயே வந்துருங்க. ஆட்டோ, சென்ட்ரல் வச்சு ஆஃப், கீழே போட்டா மேனுவல். நீங்க 5 பாத்ரூம் மற்ற டைம் ஷவர் ஓபன் பண்ணி விட்டாலும் மலை சாரல் மாதிரி உங்களுக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஆன்லைன்ல பாக்குற ஃப்ளோட் எல்லாமே இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆகிறது கிடையாதுங்க, எல்லாமே சைனா ஃப்ளோட்ஸ் தான். 2 இன்ச் டெலிவரியில் நமக்கு தண்ணி பைப்ல வரக்கூடியது IP68 சர்டிபிகேஷனோட நம்மகிட்ட வருதுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி தொட்டிக்குள்ள கூடவே ஓப்பனல் மோட்டர்னு சொல்லுவாங்க. சென்சார் டச் ஆகிட்டே இருக்கும்போது வாட்டர் ஃப்ளோகர் லைட் இது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். லக்ஷ்மியில் வரக்கூடிய ஸ்லோ ஸ்பீடு மோட்டர்ஸ் ஏர் ரிலீஸ் ஆகிறதுக்காக இந்த சொலினாய்டு வால்வும் சேர்த்தே கொடுத்துருவோம். இது கேஸ்டிங் படி பியூர் காப்பர் ரோட்டர், காப்பர் வைண்டிங். அழகா உங்களுக்கு என்ன ஆம்ஸ்ல ஓடுதுன்னு காமிச்சிரும். நீங்க புதுசா வீடு கட்டிட்டு இருக்கீங்க, இல்ல ஆல்ரெடி வீட்டுக்கு பாத்தீங்கன்னா மோட்டர் பாக்குறீங்க அப்படின்னா என்னென்ன பார்த்து வாங்கணும்னு இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம ஃப்ளோட் கண்ட்ரோல், வாட்டர் லெவல் கண்ட்ரோல் எல்லாமே வச்சிருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்ன பிரைஸ்ல இருக்குதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா சேனல் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ஊர்ல 1008 வாட்டர்ல கொண்டு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் எல்லாமே ஆன்லைன்ல 600 ரூபாய்க்கு, 700 ரூபாய்க்கு, 800 ரூபாய்க்கு தூரத்துக்கு மேல எரிஞ்சிருங்க. எதுக்கு அதெல்லாம்? நல்ல ப்ராடக்ட்டா வாங்கி போடுங்க. அப்படின்னா தான் நமக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நம்ம வீட்டில் யூஸ் ஆக போகுது. ஆட்டோமேட்டிக் வாட்டர் கண்ட்ரோலர் வாங்கணும்னா பானெக்ஸ்பர்ட்ல வாங்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மாடல் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். இந்த யூனிவர்சல் வாட்டர் என்ன பண்ண போகுது? டேங்க்ல தண்ணி குறைஞ்சா அதுவே ஆட்டோமேட்டிக் ஆன், டேங்க்ல தண்ணி ஃபிளாஷ்னா அதுவே ஆட்டோமேட்டிக் ஆஃப், கீழே சம்பிள தண்ணினால கட் ஆஃப் ஆகிற மாதிரி வந்துடும். ஸோ உங்களை எடுத்தே காமிச்சிடுறேன். ஸோ இந்த யூனிவர்சல் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க்ல தண்ணி குறைஞ்சா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப்னு சொன்னீங்களா, இந்த மாதிரி மோட்டர் ஆனுங்கிற இண்டிகேஷன் காமிச்சிடும். அதே மாதிரி சம்பிள தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்க்கறது சம்ப் ஓகேங்கிற இண்டிகேஷன் காமிச்சிடும். பவர் ஆனுங்கிறது நீங்க 230 வோல்டேஜ் கரெக்டாக சப்ளை வருதா, 150 இருந்து 250 தான் இந்த பவர் ஆன் லைட் எரியும், இல்லை அந்த பவர் ஆன் லைட் எரியவே எரியாது. அதே மாதிரி நான் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஆட்டோ, சென்ட்ரல் வச்சு ஆஃப், கீழே போட்டால் மேனுவல். இந்த ஆட்டோமேட்டிக்ல பார்த்தீங்கன்னா டேங்க்ல தண்ணி குறையும் போது ஆன் ஆஃப் ஆகுது இல்லையா, அதில் இந்த ஆப்ஷனில் ஒர்க் ஆகும். நீங்கள் வெளியூர் போறீங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் ஆஃப்ல வச்சுக்கோங்க. இப்போ அர்ஜென்ட்டுங்க, அன்னைக்கு ஷடவுன், நான் உடனே தண்ணி மேலே ஏற்றணும், அந்த மேனுவலில் போட்டு மேலே ஏற்றிக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமுங்க, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளோட் எல்லாமே சைனாவில் பார்த்தீங்கன்னா வெறும் 150 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு வாங்கி நம்ம இந்தியாவில் 300 ரூபாய்க்கு. நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற ஃப்ளோட் எல்லாமே இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆகிறது கிடையாதுங்க, எல்லாமே சைனா ஃப்ளோட்ஸ் தான். இது எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங். இங்கே பாருங்க, மேட் இன் இந்தியா, மேட் இன் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண பானெக்ஸ்பர்ட் ஃப்ளோட்டுங்க. நம்ம ஓனா மேனுஃபேக்சர் பண்ண IP68 சர்டிஃபிகேஷனோட நம்மகிட்ட வருதுங்க. அதே மாதிரி இந்த ஃப்ளோட்டும் இந்த கண்ட்ரோலர் சேர்த்து வெறும் 2500 ரூபா மட்டும்தான். ஸோ இது எல்லாமே 1 இயர் ரீப்ளேஸ்மெண்டோட வந்துருது. இது போக இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட் வேணாலும் அந்தந்த ஊருக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. ஸோ என்னதான் பார்த்தீங்கன்னா நமக்கு சம்பிள தண்ணி இல்லைன்னா கட் ஆஃப் ஆகிறதுக்கு கீழே ஒரு ஃப்ளோட், மேலே டேங்க்ல ஒரு ஃப்ளோட் போட்டுரும். சரி, போருக்கு எப்படி நம்ம போடுவோம்? போர் 100 அடி 200 அடி ஆழத்தில் இருக்கு. அது எப்படி நீங்கள் சென்சார் போட்டு கட் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் ட்ரை ரன் பஸர் கண்ட்ரோலர். இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 2900 ரூபா மட்டும்தான். இது 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. இதில் பாருங்களேன், அழகா ஒன்று மென்ஷன் பண்ணிங்க, வாட்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு. டேங்க்ல நமக்கு தண்ணி உள்ள பைப் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒரு 2 பின் சென்சார் ஒன்று கொடுத்துருவோம். அப்போ அந்த தண்ணி போற இடத்துல நமக்கு என்ன ஆகுது, சென்சார் டச் ஆகிட்டே இருக்கும்போது வாட்டர் ஃப்ளோங்கிற லைட் இது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த வாட்டர் ஃப்ளோங்கிற லைட்டு நமக்கு எப்போ கட் ஆஃப் ஆகுது, அங்கே தண்ணி படலைன்னு அர்த்தம். இமிடியேட்டா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மோட்டர் ஆஃப் ஆயிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸர் சவுண்ட் ரொம்ப லவுடரா அடிக்கும், உங்க கிச்சன் வரை கேட்குங்க. உங்களுக்கு தண்ணி இல்லைங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கண்ட்ரோலரும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குதுங்க. இதுவும் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரியில் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம 100 அடி 200 அடி போர்லாம் போட்டிருப்போம். ஸோ ஒரு சில இடத்துல தண்ணி வராத ஏரியாக்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி ஊத்து கம்மியாக கம்ப்ரஸர் மோட்டர் போடுவோம். அந்த மாதிரி கம்ப்ரஸர் மோட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர் மூலியமா பம்ப் பண்ணி தண்ணியை வெளியே எடுத்து தள்ளுது நமக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு ஆட்டோமேட்டிக் ஆன், ஆட்டோமேட்டிக் ஆஃப் நமக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம ஆஃப் ஆகும்போது ஏர் ரிலீஸ் ஆகணும். இல்லை என்ன ஸ்பெஷாலிட்டி புரிஞ்சுக்கோங்க. ஏர் ரிலீஸ் ஆகிறதுக்காக இந்த சொலினாய்டு வால்வும் சேர்த்தே கொடுத்துருவோம். 2950 ரூபா மட்டும்தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அந்த அளவுக்கு சோம்பேறி கிடையாதுங்க. நானே மோட்டரை மேனுவலாக ஆன் பண்ணிக்கிறேன். தண்ணி ஃபுல்லானா ஆஃப் மட்டும் ஆனா போதும், சிம்பிளா எனக்கு கொடுங்கன்னா இந்த மாதிரி செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் போதும், வெறும் 2300 ரூபா மட்டும்தான். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேங்க்ல வந்து காத்தொட்டி இருக்கா, அரை தொட்டி இருக்கா, முக்கா தொட்டி இருக்கான்னு சொல்லி டேங்க்ல என்ன லெவல்ல தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதே மாதிரி சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்றாங்க, தண்ணி டேங்க் லாரியில் வாங்கி ஊத்திட்டு இருக்காங்க. அப்போ என்ன லெவல்ல தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சா தான் இமிடியேட்டா அவங்க ஃபோன் பண்ணி சொல்ல முடியும். ஸோ மெயினாக சென்னை மக்களுக்காக டேங்க்ல என்ன லெவல் தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெறும் இந்த இண்டிகேட்டர் 1800 ரூபா மட்டும்தான். ஸோ உங்க வீட்டில் ஹை வோல்டேஜ் ப்ரொடக்ஷன், லோ வோல்டேஜ் ப்ரொடக்ஷன், ட்ரை ரன், ஓவர்லோடு, ஆஃப் டிலே டைமர், எனக்கு வந்து மேனுவலாக நான் மோட்டர் ஆன் பண்ணிக்கிறேன், 10 நிமிஷம் 15 நிமிஷம் டைமர் மட்டும் போதும், டேங்க்ல தண்ணி குறைஞ்சா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் ஆகுது, இது எல்லாமே ஒரே சிஸ்டத்தில் வேணா இந்த மாதிரி டிஜிட்டல் கண்ட்ரோலர் போட்டுக்கோங்க. வெறும் 3200 ரூபா மட்டும்தான். இந்த டிஜிட்டல் கண்ட்ரோலர் பாருங்களேன், உங்களுக்கு அழகா உங்களுக்கு என்ன ஆம்ஸ்ல ஓடுதுன்னு காமிச்சிரும். வோல்ட் என்ன, ஆம்ஸ் என்ன, தண்ணி ஃபுல்லா இருக்கா, தண்ணி ஃபுல்லா இல்லையா,
இதில் இண்டிகேஷன் எல்லாமே காமிச்சிரும். இதில் ஆட்டோ மேனுவல் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குது. சென்டரில் வச்சா ஆஃப் கண்டிஷன் அவைலபிள் இருக்குது. இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வெறும் 3200 மட்டும்தான். ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரி. ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ரெடியாக பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பீஸ் நம்ம ஸ்டாக்ஸ் அவைலபிள் வச்சுட்டு இருக்கோங்க. ஸோ ஃப்ளோட்ஸ் வேணா இமீடியட்டாக கடைக்காரங்க டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஆர்டர் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு காட்டன் பார்த்தீங்கன்னா 12000 வருதுங்க. அதில் 40 பீஸ் அவைலபிள் இருக்கும். இமீடியட்டாக நம்ம கீழே தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி கடைக்காரங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாசத்தினுடைய ரேட்ஸ், மோட்டர் ரேட்ஸ் நீங்கள் சொல்றீங்க இல்லையா, காப்பர் ரேட்ஸ் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குங்க. அதனால மோட்டருடைய ரேட்ஸ் அடிக்கடி மாறிட்டே இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய வெரைட்டிஸான மோட்டார் இருக்குது. அதாவது சீவேஜ் பம்பு, அதாவது சாக்கடை இருக்கிற மோட்ரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி மோட்ரு, போர் மோட்ரு, 1000 அடி வரைக்கும் இன்னைக்கு போர் மோட்டர் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிக்கிற செக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷன் பொறுத்த வரைக்கும் தண்ணி தொட்டிக்குள்ளே போடக்கூடிய மோட்டர்ஸு, வீட்டில் வெளியே வச்சு யூஸ் பண்ணுற மோட்டர்ஸு, 100 அடி 200 அடி 300 அடி 400 அடி அப்படி எல்லா டைப் ஆஃப் போர் மோட்டர்ஸு, அப்புறம் ஊட்டி ஹில்ஸுக்கெலாம் ஏற்றுற மாதிரி நம்மளுடைய வெர்டிகல் ஓப்பனல் மோட்டர் எல்லாமே நம்ம இப்போ பார்த்துக்கலாம். சரிங்களா? எதுக்காக நான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து கோயம்புத்தூரில் மோட்டர் வாங்கணும், அதுவும் ஏன் பானக்ஸ்பட்டில் வாங்கணும், சரி இந்த மோட்டர் வாங்கினால எனக்கு என்னதான் யூஸ் அப்படின்னு சொல்லி இவ்வளோ கேள்விகள் எல்லாமே உங்கள் மனசில் இருக்கும் இல்லையா? சரி, மோட்டர் வாங்குறதுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா? சிம்பிள் தான். அது வந்து என்னென்னலாம் எப்படி வாங்கணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். மெயினாக ஒரு மோட்டர்னு எடுத்துக்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு செல்ஃப் ட்ரைவிங் மோட்டர் இப்போ கையில் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா செல்ஃப் ட்ரைவிங் மோட்டர். இந்த செல்ஃப் ட்ரைவிங் மோட்டர்லாம் இப்போ கையில் ஒரு 4 கிலோ 5 கிலோ அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. இதில் சாதாரண ஒரு 1/2 HP செல்ஃப் ட்ரைவிங் மோட்டர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 அடி சக்ஷன் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடி தள்ளுற மாதிரி வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெறும் 2500 தான் வரும். இதில் என்னெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி செல்ஃப் ட்ரைவிங் மோட்டர்லாம் அலுமினியம் பாடி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வருது அலுமினியம் பாடி. இதில் உள்ள ஃபேன் அவுட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ABSல வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இம்பலர் பொறுத்த வரைக்கும் நுரையில் இம்பலர் தான் போட்டிருப்பாங்க இதில். சரிங்களா? அதே மாதிரி இந்த மோல்டிங் இம்பலர் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் பாடி போட்டிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவைலபிலிட்டியாக இருக்கா, இந்த இவ்வளோ விஷயமும் இந்த இதுக்குள்ளே இருக்குதா அப்படின்னு நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்முடைய ஸ்பெசிஃபிகேஷன் இந்த மாதிரி இத்தனை அடி தான் செக்ஷன், இத்தனை அடி தள்ளுறதுன்னா இந்த மாதிரி இருக்குதாங்கிற எல்லாமே பார்த்து தான் நீங்கள் வாங்க. 2500 பொருளை வேலை. இதுவே ஒரு 1 HP செல்ஃப் ப்ளம்பிங் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 அடி செக்ஷன் பண்ணி மேலே 70 அடி தள்ளும். இதே செல்ஃப் ப்ளம்பிங் மோட்டரில் அவைலபிள் இருக்கு. சரி, நீங்கள் கேட்கலாம், ஆனால் இந்த செல்ஃப் ப்ளம்பிங் மோட்டர் தாண்டி குவாலிட்டி ஏதாவது இருக்கான்னு கேட்டால் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் பாடி. ஆனால் நீங்கள் வந்து இப்போ எனக்கு முதல்ல காமிச்சிங்க இல்லையானா, அதாவது அலுமினியம் பாடி. இந்த அலுமினியம் பாடிக்கும் இந்த கேஸ்டிங் பாடிக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இது 1 HP மோனோபிளாக், இது 1.25 இன்ச் செக்ஷன், 1 இன்ச் டெலிவரி. இது கேஸ்டிங் பாடி பியூர் காப்பர் ரோட்டர் காப்பர் வைண்டிங். பார்த்தீங்களா, 100% பியூர் காப்பர் ரோட்டர் காப்பர் வைண்டிங். இதில் உள்ளபடிய ஷாஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா SS ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷாஃப்ட் தான் போடுவோம். அதனால ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும் உங்களுக்கு. இதோட பிரைசிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 HP மோனோபிளாக் 6500 வரும். ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இதில் 1/2 HP எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4200 வரும். அதுவும் காப்பர் ரோட்டர் காப்பர் வைண்டிங் கேஸ்டிங் பாடியில் வரும். நீங்கள் கேஸ்டிங் பாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம ரீயூசபிள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் எம்டியாக இந்த மோட்டரை வந்து நீங்கள் ஓட்டிட்டீங்க அப்படின்னம்னா இந்த பாடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காயில் திருப்பி கட்ட முடியாது. வைண்டர்கிட்ட போய் கேட்டீங்கனாலே சொல்லிடுவாங்க, நீங்கள் செல்ஃப் ப்ரைமிங் வாங்குறீங்களா கேஸ்டிங் பாடியில் வாங்கக்கூடிய மோனோ பிளாக் வரலாம் கேட்டால் எல்லாருமே மோனோ பிளாக் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வாங்குறது மோனோ பிளாக்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த கேஸ்டிங் பாடியில் போயிருங்க. இதுக்கு அடுத்து இப்போ கீழே இந்த பாக்ஸில் பேக் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியில் வரக்கூடிய ஸ்லோ ஸ்பீடு மோட்டர்ஸ், 1440 RPMல வரக்கூடிய ஸ்லோ ஸ்பீடு மோட்டர்ஸ். இந்த மோட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 HP பார்த்தீங்கன்னா 9750 வரும். 1/2 HP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8500 வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியிருந்து வரக்கூடிய தண்ணிகளை இழுத்து ஒரு 20 அடி 25 அடி தண்ணி தள்ளி வருது அப்படின்னா நம்ம இழுத்து நம்ம உள்ள மேலே ஏற்றுறதுக்கு நம்ம இந்த மாதிரி மோட்டர்ஸ் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம், அண்ணா நான் இப்போ இது வச்சிருக்கிறது எல்லாமே மோனோ பிளாக் மோட்டர்ஸ். இந்த மோனோ பிளாக் மோட்டர்ஸ் எல்லாமே என் வீட்டை ஒரு பக்கமாக அடைக்குதுன்னா எனக்கு தண்ணி அதே மாதிரி எனக்கு சீக்கிரம் வர முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 1/2 HPலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 லிட்டர் தான் டிஸ்சார்ஜ் கிடைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு. இதுலேயே 1 HP செல்ஃப் ப்ளம்பிங் போனால் ஒரு 3000 லிட்டர் டிஸ்சார்ஜ் கிடைக்கும். இதுலேயே கேஸ்டிங் பாடியில் போனீங்கன்னா 3500 லிட்டர் கிடைக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துக்கு 3000 லிட்டர், அதாவது ஒரு 1000 லிட்டர் டேங்கை ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 20 நிமிஷத்தில் நிறையணும் அப்படின்னம்னா நம்ம இந்த மாதிரி மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இமிடியேட்டாக ஒரு 5 நிமிஷத்தை 10 நிமிஷத்துலேயே எனக்கு ஒரு 4000 லிட்டர் தண்ணி எனக்கு ஒரு மணி நேரத்தில் டிஸ்சார்ஜ் ஆகி எனக்கு தண்ணி உழணும் அப்படின்னம்னா இந்த மாதிரி தண்ணி தொட்டிக்குள்ளே போடக்கூடிய ஓப்பனல் மோட்டர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டிக்குள்ளே கூடிய ஓப்பனல் மோட்டர்னு சொல்லுவாங்க. 1/2 HP ஓப்பனல் பார்த்தீங்கன்னா வெறும் 4750 வரும். 1 HP ஓப்பனல் பார்த்தீங்கன்னா 5750 வரும். இது எல்லாமே இந்த ஓப்பனல் மோட்டர் தான் தண்ணி தொட்டிக்குள்ளே போயிருக்கலாம். நீங்கள் கேட்கலாம், ஆனால் இது கரண்ட் ஷாக் தான் அடிக்குமா நம்ம தண்ணிக்குள்ளே போகிறோம்னா, இது சம்மர்சிபிள் மோட்டர்லேயே கன்சீல்டு பண்ணி லேடு பண்ணி வாட்டர் ப்ரூஃப் ப்ரொடெக்ஷனோட வரக்கூடியது. எந்த ஒரு மனிதருக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி தான் இந்த தயார் பண்ணி ரெடி பண்ணிக்கிறோம். நீங்கள் தாராளமாக இந்த ஓப்பனல் மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்கும்போது என்ன இது வெளியே வச்சு யூஸ் பண்ணுற மோட்டர்னு மட்டும் கேட்காதீங்க. இது எல்லாமே தண்ணி தொட்டிக்கு உள்ளேயே போடுறது, தண்ணிக்குள்ளே கிடக்கிற மோட்டர் சம்மர்சிபிள். சரிங்களா? இது எல்லாமே வெளியே வச்சு யூஸ் பண்ணுறது. இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டொமஸ்டிக், இப்போ நம்ம போய் பார்த்துருக்குது எல்லாமே டொமஸ்டிக். இப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்க, என் வீட்டில் வந்து இந்த தக்காளி கழிவுகள்லாம் வருதுங்க, சீவேஜ் பம்பு மாதிரி சாக்கடை தண்ணிகள்லாம் வருது, குளிக்கிற தண்ணிலாம் வருது, இதெல்லாம் தனியாக வெளியெடுத்துனா இந்த மாதிரி 1 HP சீவேஜ் பம்பு நம்ம
டீப் பிராண்ட் டீ வாட்டரிங் பம்புன்னு சொல்லுவாங்க. 2 இன்ச் டெலிவரியில் நமக்கு தண்ணி பைப்பில் வரக்கூடியது. ஃப்ளோட் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி இல்லைனாலும் கட் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கும். 13,500 வரும். இது வந்து 1 HP சீவேஜ் பம்பு 13,500 வரும். இது போக நம்மகிட்ட நான் சொன்னேன் இல்லையா, இந்த மோனோ பிளாக் மோட்டர்லாம் தாண்டி விவசாயத்துக்கு போடக்கூடிய தண்ணிக்குள்ள போடக்கூடிய மோட்டர்ஸ் 3 ஃபேஸ் அவைலபிள் இருக்கு. 3 ஃபேஸ்ல 3 HP ஓப்பன் வில், 5 HP ஓப்பன் வில், 7 HP ஓப்பன் வில், இது எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ரேட்டோட சொல்லிடுறேன். 3 ஃபேஸ் 3 HP ஓப்பன் வில் பார்த்தீங்கன்னா 17,500 வரும். 3 ஃபேஸ் 5 HP ஓப்பன் வில் 19,500 வரும். 3 ஃபேஸ் 7 HP ஓப்பன் வில் 27,500 வரும். அது போக இது எல்லாமே போனா விவசாயத்துக்கு போடக்கூடிய V6 மோட்டார்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ V6ல பார்த்தீங்கன்னா 5, 7, 10 HP வரைக்கும் என்கிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ 10 HP குள்ள என்ன மோட்டார்ஸ் கேட்டாலும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். அது போக இப்போ ஊட்டி ஹில்ஸ்ல போடக்கூடிய, இப்போ ஊட்டி ஹில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் மாதிரி இருக்கும். அவங்க என்ன கேட்பாங்க, 1 HPலேயே எனக்கு 1.5 HPலேயே எனக்கு வந்து ஒரு 300 அடி 400 அடி தள்ளுற மாதிரி எனக்கு மோட்டார்ஸ் அவைலபிள் இருந்தால் தாராளமாக இந்த மாதிரி வெர்டிகல் ஓப்பனல் போட்டுக்கலாம். இதெல்லாமே வெர்டிகல் ஓப்பனல். இதெல்லாம் 1.5 HP 7 ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. 300 அடி தாராளமாக நம்ம ஸ்லோப்லேயே நமக்கு தள்ளும். அது போக பார்த்தீங்கன்னா வீட்டு பர்பஸ் யூஸ் பண்ணக்கூடிய போர் மோட்டார்ஸ் 1 HP 7 ஸ்டேஜ், 1 HP 10 ஸ்டேஜ், 1 HP 12 ஸ்டேஜ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2.22 அது மாதிரி 400 அடி 500 அடி போர் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. அது போக உங்களுக்கு மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பேர் மோட்டார்ஸ் சொல்லுவாங்க 1440 RPM பேர் மோட்டார்ஸ், அதுவும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. அது 1 HP 1.5 HP 2 HP எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள்ஸ் இருக்கு. 8,500 ஸ்டார்ட் ஆகி நம்மகிட்ட 16,500 வரைக்கும் நம்மகிட்ட பேர் மோட்டார்ஸ் அவைலபிள் இருக்கு. அது போக ப்ரெஷர் பூஸ்டர் பம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு தண்ணி வந்து ரொம்ப ஸ்லோவாக வருது அப்படின்னம்னா தண்ணி ஸ்லோவாக வரக்கூடிய இடத்துல ப்ரெஷர் பூஸ்டர் பம்ப்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. அதுவும் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 HP 4 ஸ்டேஜ், அதாவது 4 பாத்ரூம் 5 பாத்ரூம் ப்ரெஷர் தண்ணி வரணும் அப்படின்னம்னா இந்த மாதிரி 1 HP 4 ஸ்டேஜ் ப்ரெஷர் பூஸ்டர் பம்ப் யூஸ் பண்ணி இதெல்லாம் 4 பார்ஸ். நீங்கள் 5 பாத்ரூம் அட் டைம் ஷவர் ஓப்பன் பண்ணி விட்டாலும் மலை சாரல் மாதிரி உங்களுக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இது போக கம்ப்ரஸர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. கம்ப்ரஸர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக வந்து 3 ஃபேஸில் 3 HP 5 HP 7 HP அவைலபிள் இருக்குது. அது போக சிங்கிள் ஃபேஸில் நமக்கு 1 HP 1.5 HP 2 HP அவைலபிள் இருக்கு. 2 HPல டபுள் சிலிண்டர் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. டபுள் சிலிண்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 அடி 850 அடிக்கு பண்ணா டபுள் சிலிண்டர் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இந்த எல்லா மோட்டர்ஸுமே டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணால் கோயம்புத்தூர் காந்திபுரம் நஞ்சப்பா ரோட்டில் நம்மளோட தாஸ் கேண்டீன் பக்கத்துலேயே தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் தான். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் தான். நீங்கள் கீழே தெரிய 3 நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டாலே அட்ரஸ் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் படுத்தா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஸோ இமீடியட்டாக நீங்கள் வாங்குறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர் மேக்கிங் மோட்டர்ஸ்னாவே எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய பேர் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது நீட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி கேட்டுக்கங்க. இது யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.